நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குப் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றார்கள். அண்ணல் வாழ்ந்து காட்டிய அதே எளிமையில் ஆட்சி முறையை நடத்தினார்கள். அந்த மதீனாவை ஆண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை முதுகில் சில துணி மூட்டைகளை சுமந்தவர்களாக மதீனாவின் கடை வீதியில் சென்று கொண்டிருந்தார்கள். அதை கண்ணுற்ற அவரின் தோழர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தாங்கள் எங்கு செல்கிறீர்கள், உங்கள் முதுகில் என்ன மூட்டை என்று வினவினார்கள். உமரே, கடை வீதிகளில் இந்த உடைகளை விற்று வரச் செல்கிறேன் என்றார். ஏன், ஆட்சி பொறுப்பில் 1000 வேலைகள் இருக்கும்போது இப்படி வியாபாரம் செய்து தங்களுடைய நேரத்தை வீணடிப்பது எனக்கு நியாயமாக படவில்லை என்று உமர் ஆவேசமாக சொன்னார். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமரே, பொறுமை கொள்ளுங்கள். நான் ஆட்சி பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தினால் என்னை நம்பியிருக்கிற குடும்பத்திற்கு யார் பொறுப்பேற்பது? எங்களின் அன்றாட தேவைகளை யார் நிறைவேற்றுவது? அதற்காகத்தான் பழைய வியாபாரத்தில் ஈடுபடுகிறேன் என்றார்கள். அப்படியானால் தாங்கள் அரசாங்க கஜானாவிலிருந்து வேலை செய்வதற்கான எந்த பயனையும் அனுபவிப்பதில்லையா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு வினவினார்கள். நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகம் அரசாங்க கஜானாவில் இருந்து தன் சுய தேவைக்காக எதனையும் பயன்படுத்துவதில்லை. தனக்கு மட்டுமல்ல, தன் வம்சாவழியினர் அனைவருக்குமே அதை ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்கள். அவர்கள் நடைமுறைப்படுத்தாத ஒரு வழிமுறையை எப்படி நான் கையாள்வேன் என்றார்கள். பின்னர், இது தீவிரமாக சிந்திக்கப்பட வேண்டியது மட்டுமல்லாமல் தீர்க்கப்பட வேண்டிய விஷயமாகவும் எனக்கு படுகிறது. அரசாங்க வேலை செய்வதற்கெனவே பைத்துல் மால் என்ற அரசு பணம் உள்ளபோது அதை எப்படி தாங்கள் மறுக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சட்ட நுணுக்கங்களில் கைதேர்ந்தவராக இருந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி இதற்கு ஓர் முடிவு செய்வோம் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு இருவருமே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகினார்கள். விவரங்களை கேட்டறிந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதுவர் குடும்பத்தினருக்கு பைத்துல் மால் என்ற அரசு பணம் ஆகுமென்றாக்கப்படவில்லை. குறிப்பாக அது நபித்தோழர்களுக்காக, அதுவும் சிரமப்படும் நபித்தோழர்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது. எனவே அதிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதாமாதம் தன் தேவையை பூர்த்தி செய்யும் அளவு சம்பளமாக எடுத்துக்கொள்ளலாம். வியாபாரம் செய்வதை விட்டுவிட்டு தன் சிந்தனை முழுவதையும் அரசு பணியில் செலவிடலாம். அதற்கு தடையில்லை என்று தீர்ப்பு சொன்னார்கள். அதோடு ஒரு சிறு தொகையையும் சம்பளமாக அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள்.